சக்தி, இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் சரி, நீ என் பொண்ணுதாங்கிறத சொல்றதுக்கு இனிமே நான் தயங்க மாட்டேன். இது நாள் வரைக்கும் உனக்கும் மல்லிகாவுக்கும் பெரிய துரோகத்தை செஞ்சுட்டேன் சக்தி. இனிமேலும் என்னால செய்ய முடியாதுடா. மௌன ராகம் அப்படின்னு ஒரு தொடர், அதில் கதாநாயகனுக்கு பின்னணி குரல் வழங்கிட்டுருக்கேன். அது இது நாள் வரைக்கும் அது தொடருது. அது எந்த மாதிரி தொடருதுன்னா, அவர் ஒரு சமயத்தில் அவர்கிட்ட போகும்போது, நான் திரும்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டேன், நம்ம 2 பேரும் கூட ஒரு சீரியலில் காம்பினேஷன் வந்துட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னேன். அவர் மலையாளம் தாய்மொழி. அதனால என்ன, நீ உனக்கு டப்பிங் போட்டுக்கோ அப்படின்ட்டு. உனக்கு டப்பிங் போட்டுக்க, நீ உனக்கு டப்பிங் போட்டுக்கோ, எனக்கு நீ பேசிடு. அந்த மாதிரி ஒரு பயணம். அது கிட்டத்தட்ட ஒரு 6 வருட கால பயணம். அதில் பேசினேன் மௌன ராகத்தில் இருந்தால். மௌன ராகத்தில் வந்து நிறையா பரிமாணங்கள் உண்டு. அவர் வந்து ஒரு போதையில் தாக்கத்தில் பேசுறது உண்டு, பொண்ணுக்கிட்ட பாசமாக பேசுறது உண்டு. சக்தி, இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் சரி, நீ என் பொண்ணுதாங்கிறத சொல்றதுக்கு இனிமே நான் தயங்க மாட்டேன். இது நாள் வரைக்கும் உனக்கும் மல்லிகாவுக்கும் பெரிய துரோகத்தை செஞ்சுட்டேன் சக்தி. இனிமேலும் என்னால செய்ய முடியாதுடா. இது கிட்ட இருந்து பார்க்கும்போது ஈஸியாக உட்காந்து ரசிச்சிடுறோம். ஏதோ பேசுகிறாங்க, பின்னாடி யாரோ ஒருத்தர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உங்களே எப்படி உருக்கிக்கணும் போலையே அந்த டைலாக்ல. அப்படியே அது வரலைன்னா அது வந்து தானே ஆகணும். ஏன்னா அந்த அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னா அது தனியாக தெரியும். எல்லா பின்னணி குரல் கலைஞர்களுமே, இன்றைக்கி இருக்கிற ஆகச்சிறந்த பின்னணி குரல்கள் அத்தனை பேருமே வந்து அந்த ஒரு டெடிகேஷன், இன்வால்மெண்ட், எனக்கு முன்னவர்கள், என்னுடைய சமகாலத்தவர் எல்லாருமே, அடுத்த தலைமுறை எல்லாருமே அந்த ஒரு டெடிகேஷன், இன்வால்மெண்ட், இந்த அவுட்புட் நல்லா போகணுங்கிற கவனம் செலுத்துகிறவங்க மட்டும்தான் அதை ஒரு சஸ்டைன் பண்ணி தொடர்ந்து இங்கே நீடிக்க முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் இவ்வளோ எமோஷனலாக பேசிட்டு அடுத்த நிமிஷமே அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க பாருங்க. எல்லாமே அதுவும் நடக்கும். ஏன்னா ரொம்ப சில சமயம் என்ன ஆகும்னா, எமோஷ்னலாக பேசும்போது ஒரு 1-2 நிமிடங்கள் வந்து அந்த பிரேக்கும் தேவைப்படும். ரொம்ப ஒரு கோவமாக கத்தி பேசுகிறோம், அந்த எமோஷன்லேருந்து டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகி வந்துட்டோன்னா அது வந்து திரும்ப அடுத்த டைலாக் போகும்போது தாக்கது. அந்த மூடை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில சமயம் அதை விட்டு வெளில வர மாட்டோம். வெளில வராமல் இருந்தால் நல்லது. ஈரமான ரோஜாவே 2 அப்படின்னு ஒரு தொடர், அதில் அருணாச்சலம் அப்படின்னு கதாநாயகர்களின் ஜீவா பார்த்தியோட நீங்களே அடையாளம் சொல்லுங்க. ஜீவா பார்த்தியோட பேசுகிற டைலாக் தான் சார் இன்னைக்கு ரீசெண்டாக போயிட்டு இருக்கா. அது மக்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அதில் பேசுகிறேன். அருணாச்சலம் டைலாக் நிறைய வரும். அருணாச்சலம் டைலாகில் வந்து, பார்வதி, காவியாவை பற்றி தயவு செய்து எதுவும் தப்பாக பேசாத. பாவம் அந்த பொண்ணு, அவள் என்னம்மா தப்பு செஞ்சா? நாம சொன்னோங்கிற ஒரே காரணத்துக்காக, நாம வற்புறுத்துறதுக்காக பார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா. தன்னோட காதுல தூக்கி எறிஞ்சாமா. அவளை போய் தப்பா பேச எப்படி பார்வதி உனக்கு மனசு வந்து? நீ எது செஞ்சாலும் என்னால பொறுத்துக்க முடியும். இன்னொரு தடவை காவியாவை பத்தி மட்டும் தப்பா பேசல.